1934 இருந்துட்டு இந்த இந்தி மொழியை கற்றுக்கோ இந்தி மொழியை கற்றுக்கோன்னு இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் சுட்டு கொண்டாங்க. சின்ன பிள்ளைங்க உட்பட துப்பாக்கி சூட்டுக்கு பலியாக இருக்கிறான் கோயம்புத்தூர்ல. அந்த இந்துஸ்தானி மொழியில் இருக்கக்கூடிய உருது வார்த்தைகள் எல்லாம் உருவி எடுத்துக்கொண்டு அதே பொருள் கூறக்கூடிய சமஸ்கிருத வார்த்தையை பிரிச்சு இவங்க உருவாக்குனது தான் இந்தி. நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரேன், இந்த நாட்டில் இந்த இடத்துல இந்த மொழி பேசப்பட்டதுன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. இப்போ இவங்க சொல்றாங்க இந்தி மொழியை வந்துட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 27% பேர் பேசுறாங்க. பொய். இந்தியில ஒரு இலக்கியத்தை காட்டு. இல்ல. இந்திக்கு இலக்கணம் இருக்குதா, இசை இருக்குதா? கிடையாது. இசைனா இந்துஸ்தானி. இந்தி மொழியில கவிதை எழுதலாம் முடியாது, ஏன்னா அது வார்த்தையே கிடையாது. என் மொழியில வந்துட்டு நீ சம்மனுன்னா நான் அடைப்பானேன், லத்தி சார்ஜ்னா தடியடிப்பேன். நான் ஒரு சட்டபூர்வமான வார்த்தைக்கு நான் தமிழ் சொல்றேன், இந்தியில சொல்லவே முடியாது. இந்த மொழியை வந்துட்டு வளர்க்கறதுக்கு உலகம் ஃபுல்லா வந்துட்டு இருக்கிறான். உன் மொழியை வளர்க்கறதுக்கு இங்கே எவனாவது இருக்காங்க. ஆனா இவ்வளவு காசு செலவு பண்ற சமஸ்கிருதத்துக்காகவும் இந்திக்காகவும் ஏதாவது இருக்கா? பீகார் இந்தி மாநிலமா? அங்கேயே 10 லட்சம் மாணவர்கள் ஃபெயில் ஆனாங்க இந்தியில. ஆமா, காரணம் என்னன்னா வீட்டுல அவங்க பேசுறது இல்ல, எல்லாமே சமஸ்கிருதத்தை தான் வைக்கிறாங்க. நோக்கம் என்னன்னா சமஸ்கிருதமயமாக்கல். மற்றவங்களாம் சொல்லுவாங்க நாங்க இந்தி திருப்பி தான் எதிர்க்கிறோன்ட்டு. நான் தொடர்ந்து சொல்லுவேன், நான் இந்தியை எதிர்க்கிறேன்னு. ஏன்னா அது வந்துட்டு இந்த நாட்டில் பேசப்பட்ட மொழியே கிடையாது. இதுக்கு காரணம் என்னன்னா திமுக அதிமுக இருக்க இதனுடைய பலவீனம். என்ன செஞ்சாங்க 5 வருஷத்துல? திமுக மாநில சுயாட்சி தொடர்பாக வலியுறுத்தினாங்களா? இல்ல அந்த மொழியை எடுத்து வந்துட்டு மறுபடியும் மாநில பட்டியல கொண்டு வரணும்னு வலியுறுத்தினாங்களா? இனிஷியேட் பண்ணீங்களா முதல்ல அந்த டைலாக? எல்லாத்துக்கும் போராடக்கூடிய நிலையில நம்மளை வச்சதே இந்த திராவிட கட்சிகள் தான், திராவிட அரசியல் கட்சிகள் தான். டேக் ஒன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் ஐயநாதன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆமா பிரேக்கிங்ல பேசிட்டு இருக்காரு. பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏற்கல அப்படின்னா தமிழக அரசு 2500 கோடியில 5000 கோடியை இழக்க நேரிடும். முதலமைச்சர் இதை வச்சு அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு, மாணவர்கள் மீது அக்கறை செலுத்துங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. யாரு அரசியல் பண்றாங்க இங்க? ஆமா, இப்ப இந்த பிஎம்ஸ்ரீ திட்டம் அப்படின்றது என்னது அதை வழக்கிடுவோம். பிஎம் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா. பிஎம் ஸ்ரீன்றது அதான். SH ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்கூல், R&I ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. இந்தியாவை உயர்த்துவதற்கான ஒரு கல்வி திட்டம். அது கல்வி திட்டத்தில் என்னெல்லாம் இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். இதை பாருங்க, ஒன்றும் இல்லை, அவங்களுடைய போட்டு கூகுளில் தான் நான் சொல்கிறேன். பாருங்க, டு மேக் ஸ்கூல்ஸு சேஃப் அண்ட் ஸ்டிமுலேட்டிங் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஒரு நல்ல பள்ளிக்கூடம், பள்ளிச்சூழல். டு வெல்கம் அண்ட் கேர் ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட். இதெல்லாம் பொதுவாக இருக்கிறது. டு ஆஃபர் எ வெரைட்டி ஆஃப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸு. அடுத்தது டு ப்ரொவைட் எ குட் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரிசோர்ஸ் ஃபார் லேர்னிங், லைப்ரரி உள்ளிட்டது, லெபார்டரி. டு மேக் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் தர் லேர்னிங். இது ஒரு புதிய முறையை இவங்க கொண்டு வரேன்றாங்க. டு ப்ரிப்பேர் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஃபியூச்சர் ரெடி சிட்டிசன்ஸ், எதிர்காலத்திற்கான குடிமக்களாக அவங்களை உயர்த்தணும் அப்படின்ட்டு. ஹவு த ஸ்கீம் இஸ் இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு வரும்போது, இந்த திட்டம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் வரும்போது, த ஸ்கீம் இஸ் பீயிங் இம்ப்ளிமெண்டட் ஓவர் 5 years ஃப்ரம் 2022 to 2027. The scheme is being implemented in schools managed by central government, state, UT and local bodies. உள்ளாட்சி, யூனியன் டெரிட்டரி, மாநிலம், ஒன்றிய எல்லாம் அதனுடைய இது ஓட்டணும். The scheme focuses on creating an environment where every student feels welcomed and cared for. Okay, the pedagogy adopted in these schools is more experimental, holistic, integrated, பிளே டாய் பேஸ்ட் அண்ட் லேர்னர் சென்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சொல்லியிருக்காங்க. இதில் எதை தமிழ்நாடு மறுத்துச்சு? நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறதையோ, இல்லை புதிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதையோ, இல்லை எதுக்காக ஒன்று நீங்கள் டிராஃப்ட் பண்ணி அனுப்புறதையோ, எது இந்தியா மறுத்து? இல்லை, இவங்க என்ன சொல்கிறாருன்னா, பிஎம் ஸ்கூல் என்ன அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான முக்கிய அம்சம்னு. இப்போ நான் படித்ததில் எங்கேயாவது நியூ எஜுகேஷன் பாலிசின்னு இருக்கா? இல்லை சார். இதை பாருங்கள், இதில் நான் படித்தது ஃபுல்லாக கவர்மெண்ட் தான். இதை நான் படித்தது தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. இதில் எந்த இடத்துலையாவது புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு அடிப்படைன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. ஏன் அப்படின்னோம்னா, நீங்கள் அந்த பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்றது ஒரு புதிய இனிஷியேட்டிவ், புதிய தொடக்கம். இந்த புதிய தொடக்கத்தை நாடு முழுவதும் தொடங்கிறதுக்கு
முதல்ல ஃபண்டு அலாட் பண்ணீங்களா? இருக்கா ஃபண்டு? பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கிறீங்களா ஃபண்டு? இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யூ டிபெண்ட் ஆன் உள்ளாட்சி, பஞ்சாயத்துக்கள், யூனியன் டெரிட்டரிஸ், இந்திய ஒன்றிய அரசுடைய நேரடி பார்வைக்குட்பட்ட புதுச்சேரி போன்ற பிரதேசங்கள், மாநிலங்கள், அதே மாதிரி இந்திய ஒன்றிய அரசனுடைய அந்த கல்வி அமைப்புகள், இதை தானே வச்சு நீங்கள் பண்ணுறீங்க. அப்போது புதிய கல்விக் கொள்கை அப்படின்றது இங்கே மட்டும்தான் நடைமுறைப்படுத்த போகிறீங்களா? எல்லா இடத்துலையும் தான் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன அப்படின்னோம்னா, யூ ஹவ் நாட் பிரிங் டு எ காமன் கிரவுண்ட். இந்திய ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை வகுக்குது அப்படின்னோம்னா, அது எந்த சப்ஜெக்டில் வகுக்குதோ அந்த சப்ஜெக்ட் வந்துட்டு கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. எஜுகேஷன் இன் கன்கரண்ட் லிஸ்ட். அது முதல்ல ஸ்டேட் லிஸ்ட் இருந்தது, எமர்ஜென்சி அப்போ கொண்டு போயிட்டாங்க. அது இந்த திராவிட கட்சிகள்லாம் மீண்டும் கொண்டு வரதுக்கு தவறி போச்சு. அவங்க தான் பதவி கொடுத்தா தூங்கிடுவாங்களே, அது போயிடுச்சு. கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தில் நீங்கள் ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னோம்னா மாநிலங்களுடைய பங்கேற்பு இருக்கணுமா? கலந்து ஆலோசிச்சிருக்கோம். கண்டிப்பா. புதிய கல்விக் கொள்கையை வந்துட்டு கஸ்தூரி ரங்கனை வச்சு தலைமையில் ஒரு குழு அமைச்சிங்க. கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான குழு அதை டிராஃப்ட் பண்ணிச்சா? இல்லை. கிருஷ்ணமூர்த்தின்றவர் இந்திய ஒன்றிய அரசனுடைய ஒரு துறையினுடைய அதிகாரியாக இருந்தவர். அதுவும் கல்வி கிடையாது, அவர் உருவாக்குனது. அதை மேம்படுத்துறதுக்காக கஸ்தூரி ரங்கன் கமிட்டி கொடுக்குறாங்க. அதில் எத்தனை பேர் வைஸ் சான்சலர்? கல்வி திட்டத்தை வகுக்கிறதுக்கு இந்த நாட்டில் போதுமான அளவு அனுபவிக்க சிறந்து விளங்கிய கல்வியாளர்கள் யாரும் கிடைக்கலையா? அதை எடுத்து பாருங்க. வெளியில் இருக்கக்கூடிய மேனேஜரியல் ஆட்கள் உட்பட அதனுடைய 480 பேஜ் கஸ்தூரி ரங்கன் கொடுத்ததையும் படிச்சுட்டு பல இடங்களில் நான் பேசினவன். அதுக்கப்புறம் இவங்க சுருக்கி ஒரு 55 பக்கத்துக்கும் இந்திய ஒன்றிய அரசு தந்துட்டு அது நடைமுறைப்படுத்துது. நடைமுறைப்படுத்தும் போது அவர் மோடி என்ன சொல்றாருன்னா, அதில் இந்தியை பற்றி முக்கியமாக இருக்குது. இந்தியா வந்துட்டு இந்த மாதிரி 5வது வரைக்கும் வந்துட்டு தாய்மொழி கல்வி, 5வது வரைக்குமாவது தாய்மொழி கல்வி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்திய கொண்டு வரணும். இல்ல, இப்ப கல்வித்துறை அமைச்சர் 8வது வரைக்கும் தாய்மொழி கல்வி உறுதிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு PM ஸ்ரீ. நான் சொல்ல வரேன், இங்கதான் வந்துட்டு 10வது வரைக்கும் 12வது வரைக்கும் இருக்காங்க. இங்க அரசு பள்ளிக்கூடங்கள்ல 12வது வரைக்கும் இருக்குது. அது விஷயம் என்னன்னா, தாய்மொழி கல்வி இல்ல, தாய்மொழியில் கல்வி. அதாவது தாய்மொழியில தான் வந்துட்டு எல்லா பாடங்களும் கற்பிக்க வேண்டும்ன்ற இடத்துல நம்ம நிற்கிறோம். உலகம் ஃபுல்லா அதான். ஜப்பானுக்கு போனீங்கன்னா ஜாப்பனீஸ், ரஷ்யாவுக்கு போனீங்கன்னா ரஷ்யன் லாங்குவேஜ், பிரான்ஸுக்கு போனீங்கன்னா ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ், ஜெர்மனிக்கு போனீங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜ். புரியுதுங்களா? இப்படி ஒரு நாட்டிலையும் போனீங்கன்னா அந்த நாட்டு தாய்மொழியில மட்டும்தான் கல்வி, மொழி கல்வியும் சரி, கல்வியும் சரி, மற்ற பாடங்களும் சரி கற்பிக்கப்படுகிறது. இந்தியாவில் மட்டும்தான் நம்ம ஷிஃப்ட் ஆகி மொழி பாடத்தை தனியாக பிரிச்சிடுறோம், கல்வியை வந்துட்டு இங்கிலீஷில் கொண்டு வந்துடலாம் டீச் பண்ணுறோம். இதை கூடாதுன்னு நாங்கள் எங்களை போன்றவரெல்லாம் வற்புறுத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா தாய்மொழி கல்வியில் தான் சிறந்த வழங்க முடியும்னு. அது இப்போ இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் தமிழில் இருக்குது, மருத்துவம் தமிழில் இருக்குது. படிக்கிறவங்க கம்மியாக இருக்கலாம், ஆனால் தொடங்கியாச்சு. ஸோ இப்படி படிக்க முடியும். ஏன்னா இந்த மொழியினுடைய ஆற்றல் இந்த மொழியால் செய்ய முடியும், அவ்வளோதான். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னோம்னா, ஒரு அடையாளமாகவே நீ இந்தி மொழியை கற்றுக்கோன்றாங்க. 1934 இருந்துட்டு இந்த இந்தி மொழியை கற்றுக்கோ, இந்தி மொழியை கற்றுக்கோ, இந்தி மொழியை கற்றுக்கோன்னு இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாடு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னோம்னா, அதற்கான அவசியம் எங்க இருக்குன்னு நான் கேட்குறேன். அது இப்போ டான்ஸ் ஆடினது, இப்போ போட்ட அடிச்ச பல்ட்டி எடுது. சோமர் சால்ட் அடிக்கிறதுல வந்துட்டு டெல்லிக்காரனுக்கு வந்துட்டு பெரிய ஆட்கள். அதில் இந்தி மொழியை வந்துட்டு ப்ரமோட் பண்ணணுன்றது கான்ஸ்டிடியூஷன்லேயே இருக்குது, இந்தியாவுடைய அரசமைப்புலேயே இருக்குது. ஏன்னா அதை மேம்படுத்தி அதை டெவலப் பண்ணணும், இந்தியாவுக்கான மொழி அது ஆகணும்னு கான்ஸ்டிடியூஷன்லேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. த லாங்குவேஜ் ஆஃப் தி யூனியன் ஆஃப் இந்தியா, யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஹிந்தி அலாங் வித் இங்கிலீஷ். அப்படி தான் இருக்குது. அது 15 வருஷத்துக்கு அப்புறம் இங்கிலீஷை தவிர்த்தரணும்னு நினச்சாங்க, அது முடியலை. அதனால் அது தொடருது, இன்ன வரைக்கும் தொடருது. ஏன்னா இந்திய உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னோம்னா, நீ எந்த சட்டத்தை வேணாலும் ஏற்று, ஆனால் அந்த சட்டத்தினுடைய மொழி இங்கிலீஷ் தான். நீ இந்தியில் நீ வச்சுக்கோ, அதை பற்றி ஒன்றும் இல்லை, நான் அதை எடுத்துக்க மாட்டேன். நான் கேஸ் ஆடுறதுக்கு, நான் இங்கே விவாதிக்கிறதுக்கு, ஜூரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் தான் மொழியை தவிர வேறு எதையும் ஏற்றுக்க மாட்டேன்ட்டான். ஸோ அங்கே போட்டு முதல்ல இந்தி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உச்சநீதிமன்றத்தில் திணிங்க, அப்புறம் பார்க்கலாம் மற்ற இடங்கள்ல. இவங்க முதல்ல என்ன சொன்னாங்க, இந்திய திணிங்கன்னாங்க. அதை எடுத்து நாங்கள் அப்போவே 34 போராட்டம் நடந்தது,
37 போராட்டம் நடந்தது. தாளபுத்திர நடராசன் உள்ளிட்டவர் செத்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 64 போராட்டம் நடக்குது. 64 65 அப்பதான் வந்துட்டு கீழப்படுவோர் சின்னசாமி உள்ளிட்ட பலரும் செத்தாங்க. அப்போதான் துப்பாக்கி சூடெல்லாம் நடந்துச்சு. நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. சும்மா நாங்க ஒரு 15-16 பேர் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஏகப்பட்ட பேர் சுட்டு கொண்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த திராவிட அரசுகள் அவங்களெல்லாம் தொகுக்கவே இல்லை. அதெல்லாம் பத்தி கண்டுகொள்ளவே இல்லை. சின்ன பிள்ளைங்க உட்பட துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகி இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல. அந்த மாதிரி சுட்டாங்க. எல்லாம் நெஞ்ச பார்த்து சுட்டதுதான். இப்போ ராஜேந்திரன் சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவன் செத்தான்னா எங்கே குண்டு பாய்ஞ்சது? செஸ்ல தான் குண்டு பாய்ஞ்சது. அப்போ எவ்வளோ வன்மத்தோட செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. அங்கேயும் காங்கிரஸ் ஆட்சி, இங்கேயும் காங்கிரஸ் ஆட்சி. காமராஜர்ல பக்தவச்சலம் அவர் இருந்தார். ஸோ அந்த மாதிரி போட்டு சுட்டு கொண்டாங்க. விட்டு கொடுக்கல தமிழ்நாடு, விட்டு கொடுக்காது. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோடனே இருமொழி கொள்கையை அண்ணா டிக்ளேர் பண்றாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அதில் தான் போகுது. ஆனால் என்ன, இந்த காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தையும் விட உயர் கல்வியிலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, எல்லாத்துலேயும் சரி தமிழ்நாடு சிறந்து விளங்கிக்கிட்டு வருது. இப்போ கஸ்தூரி ரங்கன் இந்தியா படிச்சாரு தமிழ்நாட்டு ஸ்கூல்ல. இல்ல அப்துல் கலாம் இந்தியா படிச்சாரு. அண்ணாமலை அவர்களே ஹிந்தி படிச்சுதான் வந்தாரா? தமிழிசை கிடையாது. இல்ல, இவங்களுக்கெல்லாம் இங்க இருந்தது. அப்போ அதாவது இங்க இருக்கக்கூடிய தனிகாச்சலம் ரோட்ல இருக்கக்கூடிய இந்தி பிரச்சார சபா இருக்குங்களே, அது முதல்ல தொடங்கப்பட்டது வந்துட்டு இந்துஸ்தானி பிரச்சார சபா. 1917 தொடங்கப்பட்ட அது வந்துட்டு இந்துஸ்தானி பிரச்சார சபா. அதனுடைய 25வது ஆண்டு கொண்டாட்டம் வந்துட்டு 42 வருது. அப்ப மகாத்மா காந்தி சென்னைக்கு அந்த விழால கலந்து கொள்ள வராரு. அப்ப கலந்து கொள்ள வரும்போது அவர் வந்து இறங்குனது சென்ட்ரல் ஸ்டேஷன்ல, எம்ஜிஆர் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல தான் வந்து இறங்கினாரு. இப்போ நீங்க போனீங்கன்னா 4வது 5வது பிளாட்ஃபார்முக்கு நடுவில் ஒரு கல்வெட்டு இருக்கும். அந்த கல்வெட்டுல இந்த இடத்தில் தான் சென்னையில் இயங்கி வரும் இந்துஸ்தானி பிரச்சார சபாவினுடைய பொன்விழா ஆண்டிற்கு 25 ஆண்டு காலம் பொன்விழா ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள மகாத்மா காந்தி இந்த இடத்துல தான் வந்து தரையிறங்கினார் இருக்கும். நீங்க வேணா போயிட்டு எடுத்துருங்க. ஏன்னா அப்புறம் அமித்ஷா அதை உடச்சி எடுத்துட்டு போடுவாங்க. புரியுதுங்களா? அமித்ஷாவோ இல்லாட்ட அண்ணாமலையோ இந்த மாதிரி காரியம் தான் இவங்க எடுத்துட்டு போடுவாங்க. ஸோ அந்த உண்மை அங்கே இருக்குது. அதுக்கு 42 வரைக்கும் இந்தின்றதே கிடையாது. அதுக்கப்புறம் தான் இவங்க மாற்றிருக்கிறாங்க. இது இந்தி பிரச்சார சபா ஆயிருக்குது. அப்போ மகாத்மா காந்தி சொன்னது என்னது? நாட்டினுடைய ஒரு பொதுமொழியாக இருக்கணும், இந்துஸ்தானி இருக்கணும்னாரு. அந்த இந்துஸ்தானியை ஏன் அவங்க அழிச்சாங்க? இந்துஸ்தானியை ஏன் அழிச்சாங்கன்னா, இந்துஸ்தானின்றது வந்துட்டு பார்சி, அரபி, உருது இதனுடைய கலப்பு மொழி, கலப்பில் உருவான ஒரு இது. எல்லா வார்த்தைகளும் சேர்த்து அங்கெல்லாம் பேசிக்குவாங்க, டெல்லியில் பேசிக்குவாங்க, உத்தரப்பிரதேசம் எல்லா இடத்துலையும் பேசிக்குவாங்க. அப்படியேப்பட்ட ஒரு மொழியாக இருந்த இந்துஸ்தானியை அடிச்சுட்டு இந்தியா விடுதலை பெற்ற உடனே ஒரு தனி மொழி தேவை அப்படின்றதுக்காக இந்த இந்து மகாசபாவும் ஆரிய சமாஜமும் சேர்ந்து ஒரு மொழியை உருவாக்குறாங்க. எப்படி அப்படின்னோம்னா, அந்த இந்துஸ்தானி மொழியில் இருக்கக்கூடிய உருது வார்த்தைகள் எல்லாம் உருவி எடுத்து போட்டுட்டு அதே பொருள் கூறக்கூடிய சமஸ்கிருத வார்த்தையை திரிச்சு இவங்க உருவாக்குனது தான் இந்தி மொழி. நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரேன், இந்த நாட்டில் இந்த இடத்துல இந்த மொழி பேசப்பட்டதுன்னு சொல்லுங்க அப்படின்றேன். கிடையாது. இந்தியில் ஒரு இலக்கியத்தை காட்டு, இல்லை. இந்திக்கு இலக்கணம் இருக்குதா, இசை இருக்குதா? கிடையாது. இசைனா இந்துஸ்தானி. இந்த இந்தி மொழியில சினிமா எடுத்தாங்க, அவ்வளவுதான். இதை தவிர இந்தி மொழியினால எதுவுமே கிடையாது. இப்போ வாஜ்பாய் கவிஞர், இந்தி கவிஞர்வாங்க, பிபி சிங் இந்தி கவிஞர்றாங்க. 2 பேருமே உருது கவிகள். நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன். ஏன்னா மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா இந்தி மொழியில கவிதை எழுதலாம் முடியாது. ஏன்னா அதுல வார்த்தையே கிடையாது. என் மொழியில வந்துட்டு நீ சம்மனுன்னா நான் அடைப்பானேன்னுவேன், லத்தி சார்ஜ்னா தடியடிம்பேன், நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது அப்படின்னா நேர்நீட்டல்னுவேன், விசாரணை காவல் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது எடுத்துக்கிறது, போலீஸ் விசாரிக்கிற எடுத்தது இல்லையா, அதுக்கு நீதிமன்ற காவல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஜுடிஷியல் கஸ்டடிக்கு நீதிமன்ற காவல். நான் ஒரு சட்டபூர்வமான வார்த்தைக்கு நான் தமிழை சொல்லுவேன், இந்தியில் சொல்லவே முடியாது. இதில் நீங்கள் போனீங்கன்னா லத்தி சார்ஜ் இதே தான் இருக்கும். அதனால தான் அதை மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. என் மொழியை மேம்படுத்த வேண்டிய அவசியம்லாம் இல்லை. என்னைக்கு வேணாலும் இதனுடைய சூட்டபிலிட்டியை வந்துட்டு எப்போ வேணாலும் சயின்டிஃபிக்காகவே அது இருக்குது அப்படின்றத நானே நிரூபிச்சிருக்கிறேன். இஸ்ரோவில் ராக்கெட் விட்டுறதை வந்துட்டு ஃபுல்லாக நான் தமிழே எழுதி நான் சொன்னேன். இஸ்ரோவில் இருந்தவங்களே பாராட்டினாங்க. அதே மாதிரி இங்கே அட்டாமிக் எனர்ஜி, இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் எனர்ஜி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவங்க கொடுத்த அந்த ப்ரெஸ் லிரிக்ஸை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து போட்டதுக்காக அவங்களும் பாராட்டினாங்க. தமிழால் முடியும், இந்தியாலலாம் முடியாது. அப்போ எனக்கு என்னன்னா,
எனக்கு இந்தியை கத்துக்கிறதுக்கான அவசியம் எங்க இருக்குது? சரி, அதற்கான இப்ப விளக்கத்தை இன்னும் அவங்க இப்ப கொடுக்கவே இல்ல. பல முறை இப்ப இங்கிலீஷ் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இங்கிலீஷ்ல எனக்கு வேர்ல்ட் ஆஃப் நாலேஜ் 200 வருஷம் பழக்கம் அதோட நான் இருக்கு. இந்த இங்கிலீஷை படிச்சுட்டு நான் இங்கிலாந்துக்கு போறேன், எங்க வேணாலும் நான் போறேன், பேசிட்டு வர்றேன், முடிஞ்சு போகுது. இன்னைக்கு நான் வந்துட்டு ஐநாவினுடைய மனித உரிமை மன்றத்துக்கு ஆங்கிலத்தில் தான் அனுப்புறேன். ஐநாவினுடைய பல்வேறுபட்ட அமைப்புகளுக்கு நான் எழுதும் போது, கடிதம் எழுதும் போது ஆங்கிலத்தில் தான் நான் அனுப்புறேன். உலகம் முழுக்க பயணிச்சுட்டு வந்தாங்க இங்கிலீஷ் ஆமா இருந்தா. ஆமா. எதுக்கு இந்திய வந்துட்டு என்ன வந்துட்டு இல்ல, படிக்கணுங்கிற தேவைப்பட்டால் அங்க போய் அந்த ஹிந்தி பேசக்கூடிய இடத்துல போய் நம்ம வாழ்றோம், சில காலம் தங்குறோம், நமக்கு அது தேவை அப்படிங்கும்போது தேவைப்பட்டா ஒரு 10 நாள்ல கத்துக்க போறோம். இல்லைங்க. தேவையான அடிப்படை அது விஷயம். ஒர்க்கிங் நாலேஜ்னு பேருங்க. இப்ப அங்க போய் பிசினஸ் பண்றவங்க எல்லாம் வந்துட்டு ஹிந்தி கத்துக்கிட்டா எனக்கு வந்துட்டு அங்க இருக்கிற பஞ்சாபி எனக்கு சோறு போட்டா இல்ல, அங்க இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற பட்சத்துல தேவையான ஒரு 4 வார்த்தையை கத்துக்கிறோம், அது நமக்கு பிரச்சனை இல்லையே. ஏன் கொண்டு வந்து பள்ளியில திணிக்கிறீங்க? அவ்வளவுதான். மாணவர்கள் திணறுவாங்க, அதுதானே இது நம்மளுடைய ஆமா, இதுவா இது இருக்கு. ஒரு சுமை அப்படின்னு நம்ம பாக்குறோம். அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்துட்டு மாணவர்களுடைய ம், ம், எதிர்காலம், அவங்களுக்கான வாய்ப்பை நீங்க கெடுக்குறீங்கன்னு. ம். வாய்ப்பே இல்லை, யாருமே கிடைப்பா. அண்ணாமலை படிச்சாரு தமிழ்நாட்டில் தான். என் வாய்ப்பை கொடுத்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எழுதாரா இல்லை அவர் எழுதாரா? வானதி சீனிவாசன் என்னைக்காச்சும் இங்கே வந்துட்டு புலம்புத ஹிந்தி 42 முன்னாடி அவங்க பிறந்திருக்க முடியாது, எனக்கு அப்புறம் தான் பிறந்திருக்க முடியாது, நான் 56. ஹிந்தி பிரச்சார சபை இங்கே இருக்குது, ஹிந்தி டீச்சர் இருக்கிறாங்களே, தனியார் பள்ளிக்கூடங்கள்லாம் ஹிந்தி கற்று தராங்க. போயிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் வானதி சீனிவாசன் அவர்களுக்குமே ஹிந்தி தெரியுமான்னு நமக்கு தெரியாதுங்க. தெரியும். ஹிந்தி யாருக்குமே தெரியாது. இன்னும் சொல்ல போனா சமஸ்கிருதம் வந்துட்டு சமஸ்கிருதத்திலே பேர் வைக்கிறாங்க இல்லையா? இப்போ ஜால் மினிஸ்ட்ரின்னு வைக்கிறீங்க. ஜால்ன்றது என்னது? சான்ஸ்கிரிட். இந்தியனா பாணி. ஸோ எல்லா பிஎம் உடைய திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அப்படின்னு வைக்கிறீங்க. வச்சுட்டு போங்க, எனக்கெல்லாம் கவலை இல்லை. இந்த திட்டத்துக்கு பேரே பிஎம் ஸ்ரீ தானே. எல்லாமே சமஸ்கிருதத்தில் தான் வைக்கிறாங்க. நோக்கம் என்னன்னா சமஸ்கிருதமயமாக்கல். ஒரு நாடு அதை ஏத்துக்க மாட்டாங்களே. நாங்க இந்திய திணிக்கல, மும்மொழியில உங்களுக்கு பிடித்த ஏதோ ஒரு மொழியை தேர்ந்தெடுக்கோங்க சொல்லிட்டே இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு தர்மேந்திர பிரதான், ம், வெளிநாட்டு மொழியை வந்துட்டு கற்பிக்கிறாங்க அப்படின்றாரு. நான் ஆராய்ச்சிக்கு நான் ஜெர்மனிக்கு போகலாம், ம், புரியுதுங்களா? ம், ம், ம். நான் ஜெர்மனியில் போயிட்டு வாடுறதுக்கு தான் எனக்கு வந்துட்டு ஜெர்மன் தேவையை ஒழிய ஆய்வு நான் ஆங்கிலத்திலே பண்ணலாம், ம், புரியுதுங்களா? நான் பிரான்ஸுக்கு போகலாம், ஸ்பெயினுக்கு போகலாம், ம். எங்கே வேணாலும் நான் போகலாம். எனக்கு வந்துட்டு ஒரு வெளிநாட்டு மொழி கற்றுக்கிட்டேன். நான் இந்த இந்திய மொழிகளில் ஒரு தமிழனா நான் மலையாளம் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? நான் தெலுங்கு கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? இன்னும் யோசி. நான் பெங்காலி கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? நீ அதை வற்புறுத்திட்டு இருக்கிற. சரி, இப்படி வற்புறுத்த நீ தர்மேந்திர பிரதான், உனக்கு ஹிந்தியில் பேசுகிற, ஒரியா பேசுகிற, வேற ஒரு இந்திய மொழி ஒன்று சொல்லு பார்க்கலாம். இந்திய மொழியும் கிடையாது, ஒரு பொடலங்காயும் கிடையாது, சொல்லு பார்க்கலாம். உனக்கு பெங்காலி தெரியுமா? தெலுங்கு தெரியுமா? தெரியாது. ஏன் நீ பேசுற? இப்போ மோடிக்கு ஹிந்தி தவிர வேற எதுவும் தெரியாது, ஆமா. புரியுதுங்களா? Translator-ஓட தான் குஜராத்தி, ஆமா குஜராத்தி முடிஞ்சு போச்சு. அதுவும் முன்னாடி இருக்கிற ப்ராம்ப்ட் நின்று போச்சுன்னா அதுவும் வராது பேசுறதுக்கு. இப்படிப்பட்ட ஆள் தான் நீங்க. உங்களுக்கு மராட்டியம் பேச தெரியுமா? உங்களுக்கு மாநிலத்துக்கு பக்கத்து மாநிலம் மராட்டியம் பேச தெரியுமா உங்களுக்கு? இன்னொரு விஷயம், விஷயம் என்னன்னா ரொம்ப சிம்பிள். இவங்க வந்துட்டு எதுக்கு இதெல்லாம் பேசுறாங்க, ஏன் அந்த மொழி பிரச்சனையை கொண்டு வராங்க அப்படின்னோம்னா, நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு மொழியும் இந்தியா அப்படின்றதோடைய அடையாளமா இவங்க வந்துட்டு எந்தெந்த இதெல்லாம் வந்துட்டு சர்ச்சையாக்குறாங்களோ அதுக்கு பின்னாடி இவங்க மறைக்கக்கூடிய ஒரு விடயம் இருக்கும். அது என்னன்னா மோடி அரசனுடைய ஃபெயிலியர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா $88 நிகரான ரூபாயின் மதிப்பு 88 ரூபாய், 88 ரூபாய். இவர் வரும்போது 52 ரூபா 53 ரூபாயில இருந்துச்சு மோடி ஆட்சிக்கு வரும்போது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா 35 ரூபா அதனுடைய மதிப்பு குறைஞ்சி போய் 88 ரூபாயில நிற்குது. இது வரைக்கும் வரலாறு காணது விலைவாசி ஏற்றம், வரலாறு காணது வேலை வாய்ப்பு இன்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. இப்போ போனார் இவர் அமெரிக்கா போனார், அதை பிரித்து பாருங்க. அட்டர் ஃபெயிலியர், எதுவுமே நடக்கலை. வச்சுக்கிட்டே சொல்கிறாங்க நீ டாக்ஸ் போட்டால் நான் போடுவேன். அப்போ என்ன பைலேட்டரல் டாக்ஸ் என்ன நீங்கள் பண்ணீங்க? ஆனால் அவங்க எல்லாத்தையும் திணிச்சிட்டாங்க. என்னெல்லாம் திணிச்சிருக்கிறாங்க? அணு உலைகளை திணிக்கிறாங்க, F-35 திணிக்கிறாங்க, எல்லாத்தையும் திணிச்சு ஒப்பந்தம் போட்டு அனுப்புகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? உலக தலைவர் இருங்க, இந்தியாவில இருந்துட்டு இதை வந்துட்டு வாங்கிக்கிறதுக்கு அந்த ஒப்பந்தம் இருக்குது அப்படின்னு அமெரிக்காவோட போட்ட ஒரு ஒப்பந்தம் சொல்லுங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய ஒப்பந்தம் போட்டேன். ஸோ ஃபெயிலியர். டிசம்பர்லேருந்து இது வரைக்கும்
ஆர்பிஐ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரன்சி லிக்விடிட்டி கிரைசிஸ் வந்து 45 லட்சம் கோடியை வந்துட்டு சர்க்குலேஷன் விட்டுருக்காங்க. 45 லட்சம் கோடி. என்னன்னா மத்திய அரசு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக திட்டம் போட்டிருக்கிறாங்க, செலவு பண்ண பணம் இல்லை. லிக்விடிட்டி கிரைசிஸ். பத்திரத்தை போட்டு விற்கிறான் மார்க்கெட்டில், வித்து நிதியை திரட்டுறான், அடுத்த ஃபெயிலியர். இப்படி நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் எக்கானமியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்கத்துக்கு பக்கம் ஃபெயிலியர். இதை வந்துட்டு இந்த ஊடகங்கள் எல்லாம் யாரும் விவாதிக்க மாட்டேங்கிறான். ஒரு வேகத்தை அண்ணா திமுக கூட்டணி சேருமா, தாவேகா அண்ணா திமுக கூட்டணி சேருமா, இதையே தொடர்ந்து பேசுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த அரசனுடைய ஃபெயிலியர்களை ஒரே ஒருத்தன் போட்டான் ஒரு கார்ட்டூனு, உடனே பாருங்க மடக்குறாங்க. அங்க நடந்த ஸ்டாம்பீட்ல எவ்வளவு பேர் செத்தாங்க, வெளியில சொல்லாத அப்படின்றான். 18 பேர் இதுல செத்தாங்க டெல்லியில. அதை வந்துட்டு 12 மணிக்கு டிக்ளேர் பண்றாங்க மோடி சொன்னதுக்கு பிறகுதான் இந்த ரயில்வே மினிஸ்டர் சொல்றாரு. அப்போ உண்மையை சொல்லாது, எவ்வளவு பேர் காயமுற்றா தெரியாது, எவ்வளவு பேர் காணா போனா தெரியாது, எந்த விஷயமே வெளில வரக்கூடாது. மணிப்பூர் விடயமே நம்மளுக்கு வெளிநாட்டில் தான் உள்ள வந்துச்சு. ஆனா மணிப்பூர் நம்ம இந்தியாவுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி. அப்ப என்ன ஆடினோம்னா ஒரு ஃபெயிலியரையும் மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்றத்தை தூக்கி போடுறது. இந்தி திவாஸ், இந்தி நாள் கொண்டாடும் போது அது தாய்மொழி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சாதாரண மொழி, ஒரு சிலர் மட்டுமே பேசக்கூடிய ஒரு மொழி. அந்த மொழிக்கு கூட முன்னுரிமை கொடுத்து அதை வளர்க்கணும். ஆனால் இந்த இந்தி மொழியை திணிச்சதுனால நான் சொல்கிறேன், இந்தியா விடுதலை பெறும்போது 1480 மொழிகள் இந்த மண்ணில் இருந்தது. மொழிகள் டயலக்ட்ஸ் பேசுமொழியாக மட்டுமே இருந்தது, ஸ்கிரிப்ட் இல்லாமல். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி 700 மொழி காண போச்சு. 700 மொழி காண போச்சு. மொழிவியலாளர்கள்லாம் வந்துட்டு அதெல்லாம் ஃப்ரண்ட்லைன்லாம் அதை பற்றி விரிவாக எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு போச்சு. என்ன காரணம்? இப்போ இவங்க சொல்கிறாங்க இந்தி மொழியை வந்துட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 27% பேர் பேசுகிறாங்கன்னு. பொய். பீகார் இந்தி மாநிலமா? அங்கே என்ன இருக்குது? போஜ்பூரி, மைத்திரி, அங்கேயே 10 லட்சம் மாணவர்கள் ஃபெயில் ஆனாங்க இந்தியில. ஆமாம். காரணம் என்னன்னா வீட்டில் அவங்க பேசுறது இல்லை. இப்போ தமிழ் அப்படின்ற மொழியை நான் இங்கே கற்றுக்கிறேன் அப்படின்னா தமிழ் மொழியை நான் வீட்டில் பேசுகிறேன். தமிழ் தான் என் என்விரான்மெண்ட்டு. புளிய மரம், வேப்ப மரம், பனை மரம் அப்படின்னு. நீ பாம் ட்ரீன்னு கற்றுக் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டீங்கன்னா அது பனை மரத்துக்கு முன்னாடி நின்றுட்டு பாம் ட்ரீ இஸ் அப்படின்னு கத்திட்டு இருக்கோம். இந்த இங்கிலீஷ் படிச்சப்பெல்லாம் பார்த்துருக்கீங்க நீங்க. ஆராய்ச்சியே பண்றாங்க. ஆமா, அந்த அளவுக்கு இருக்குது. ஆமா, தமிழ் உலகத்தமிழ் மாநாட்டுடைய தலைவரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜப்பானை சேர்ந்தவர். சமீபத்தில் தான் இறந்து போனார். அவருக்கு இங்கேருந்து போயிட்டு நேரு விருதை கொடுத்துட்டு வந்தார் முன்னாள் பிரதமராக இருந்த போது மன்மோகன் சிங் அவர்கள். புரியுதுங்களா? அப்போது இந்த மொழியை வந்துட்டு வளர்க்குறதுக்கு உலகம் ஃபுல்லாக வந்துட்டு இருக்கிறான். உன் மொழியை வளர்க்குறதுக்கு இங்கே எவனாவது இருக்கானா? ஆனால் இவ்வளோ காசு செலவு பண்ணுற சமஸ்கிருதத்துக்காகவும் இந்திக்காகவும் ஏதாவது இருக்கா? அப்போது உன் மொழியை கற்றுக்கிறதுக்கான அடிப்படையே இல்லை. ஆனால் இந்த மொழி அழிச்சுக்கிட்டே இருக்குது. மற்றவங்களாம் சொல்லுவாங்க நாங்கள் இந்தி திருப்பி தான் எதிர்க்கிறோன்ட்டு. நான் தொடர்ந்து சொல்லுவேன் நான் இந்தியை எதிர்க்கிறேன்னு. ஏன்னா அது வந்துட்டு இந்த நாட்டில் பேசப்பட்ட மொழியே கிடையாது. இந்த நாட்டில் எந்த பகுதி மக்களும் பேசுகிற மொழி கிடையாது. சொல்லுங்க அவங்கள. இப்போ நிதி கொடுக்க முடியாது, நிதியை இழக்கிறது தமிழகம் அப்படின்னு மத்திய அமைச்சர் சொல்றாரு. அப்போ ஏத்துக்கலன்னா நிதி கிடையாதுன்னு சொல்வதற்கு மத்திய அரசுக்கு உரிமை? எந்த உரிமையுமே கிடையாது. நிதியை நீ யாரு நிதியை மறுக்கிறதுக்கு? நிதியை வந்துட்டு பகிர்க்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி தான். நான் 2 ஓட்டு போடுறேன். ஒன்று சட்டப்பேரவை, அது மாநில அரசு தேர்ந்தெடுக்குது. இன்னொன்று மக்களவை, அது ஒன்றிய அரசு தேர்ந்தெடுக்குது. 2த்துக்கும் நான் ஓட்டு போடுறேன். 2 சம்மந்தானே எனக்கு. என்னோட கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்துட்டு ஒன்றிய அரசுக்கு சொந்தம், மாநில அரசு சொந்தம் இல்லைன்னு எங்கேருந்து சொல்லுவ நீ? ஏன் வரி பணம் அதை நீ எனக்கு கொடுக்குற, நீ ஒரு திட்டம் போட்டு கொடுக்குற. புரியுதுங்களா? அதை எப்படி நீ மறுக்க முடியும்? இதுக்கு காரணம் என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியலுடைய பலவீனம். இந்த திமுக அதிமுக இருக்க இதனுடைய பலவீனம். நான் சொல்ல வரேன், பெரியாருக்கு பிறகு அண்ணாவிற்கு பிறகு அரசியல் தலைமையே தமிழனுக்கு இல்லவே இல்லை. அப்போ இருக்கிறதெல்லாம் என்னது? இதெல்லாம் சும்மா ஒப்புக்கினாச்சும் ஒரு நிர்வாகம் பண்ணிக்கிட்டு குரல் கொடுப்பாங்க. எப்போ பார்த்தாலும் வருஷம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ உயிர் போச்சு தமிழ்நாட்டில் மொழிக்காக. அப்போ இதெல்லாம் வந்துட்டு இவங்க என்ன கண்டுக்கிட்டாங்க? இவங்க எத்தனை முறை ஆட்சியில் இருந்தாங்க? 1999 வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் ஆரம்பித்து 2004 வரைக்கும், 2004லேருந்து 2014 வரைக்கும் இவங்க இருந்தாங்க. என்ன செஞ்சாங்க 5 வருஷத்தில்?
திமுக என்ன செஞ்சாங்க? மாநில சுயாட்சி தொடர்பாக வலியுறுத்தினாங்களா? இல்லை அந்த மொழியை எடுத்தாந்துட்டு மறுபடியும் மாநில பட்டியலை கொண்டு வரணும்னு வலியுறுத்தினாங்களா? இனிஷியேட் பண்ணீங்களா முதல்ல அந்த டைலாக? அப்புறம் இன்றைக்கு வந்துட்டு மோடி வந்துட்டு சொல்றாரு, மோடி தான் எடுத்துட்டு போயிட்டு எல்லா இடத்தையும் தமிழை வளர்த்தாரு. என்னங்க நீங்க தமிழை வளர்க்குறீங்க? என்னுடைய உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழி இல்லை அப்படின்றான். அப்புறம் எனக்கான மரியாதை என்ன இருக்குது? எல்லாத்துக்கும் போராடக்கூடிய நிலையில நம்மளை வச்சதே இந்த திராவிட கட்சிகள் தான், திராவிட அரசியல் கட்சிகள் தான். நன்றி சார், நன்றி. நீண்ட நெடிய விளக்கமாக கொடுத்துருக்கீங்க. மீண்டும் சந்திக்கலாம்.